50 ஆண்டு கால அரசியலுக்கு பிறகு புரட்சித் தலைவரோடு புரட்சித் தலைவர் அம்மாவோடு பயணத்தை மேற்கொண்டு ஏன் இதை தேர்வு செய்தேன் என்று நீங்கள் கேட்கக்கூடும். இந்த கேள்விக்கு ஒரே பதில்தான், தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் எதிர்காலத்திலே தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்று 50 ஆண்டு கால அரசியலுக்கு பிறகு ஏன் இதை தேர்வு செய்தேன் என்று நீங்கள் கேட்கக்கூடும். புரட்சித் தலைவரோடு புரட்சித் தலைவர் அம்மாவோடு பயணத்தை மேற்கொண்டு அந்த பயணத்திற்கு பிறகு இப்போது ஆளும் கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை மக்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த கேள்விக்கு ஒரே பதில்தான், தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் எதிர்காலத்திலே தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்று குறிப்பிடுவதற்கு காரணம், இங்கே இஸ்லாமிய பெருமக்கள் இங்கே இருக்கிறார். அவர் சொல்வது ஒன்றே ஒன்றுதான், இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்வதாக சொல்வார்கள். அதே போல இந்துக்கள் சொல்வார்கள், கேட்பதை கொடுப்பவனை கிருஷ்ணா கிருஷ்ணா என்று சொல்வார்கள். அதே போல கிறிஸ்தவர் சொல்வார்கள், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்வார்கள். ஆனால் கேட்காமலே கொடுக்கக்கூடிய ஒரே தலைவர் தான் நம்முடைய வெற்றி தலைவர்.